அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. அதன் அடிப்படையில பார்க்குறப்ப, நமக்கு பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்திரம் 6 மணியோட பிரச்சாரம் அப்படிங்கிறது நிறைவடைய போகுது. அப்ப அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம பொதுவா ஓட்டு போடுறது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு போடுற காலையில இருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கும் ஓட்டு போடுவோம். ஓகேவா? அந்த ஓட்டு போட்டு முடிக்கக்கூடிய நேரத்துல இருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம ஓட்டு போட போறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி சாயந்திரம் 6 மணி வரைக்கும் நம்ம ஓட்டு போடுவோம். அப்ப அதிலிருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படின்னா, ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்திரம் 6 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிரணும். அதுக்கப்புறமா சோசியல் மீடியா உட்பட எதுலயுமே நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா எங்கேயுமே வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஓட்டு போடுறது முடியக்கூடிய நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த அ நம்மளுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும். சரியா? இதுதான் அந்த கணக்கு. ஆல்ரெடி ஒரு தடவ டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம். எப்ப அந்த எலக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வைஷாலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுல கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பிரிவுல வைஷாலி அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் செஸ்ல வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிரும். அதான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகேவா? இப்ப கேண்டிடேட்ஸ் செஸ் வந்து வைஷாலி அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்றனால, வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க. வேர்ல்டு செஸ் சாம்பியன் சைனாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை இருக்காங்க. அவங்களுக்கு எதிரா இப்ப இவங்க வந்து களமிறங்க போறாங்க. அதுலயும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய விஸ்வநாதன் ஆனந்த், நம்மளுடைய குகேஷ் மாரி இவங்களும் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனா ஆகுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. சரியா? போன வருஷம் இதே மாரி தான். குகேஷ் வந்து ஆண்கள் பிரிவுல கேண்டிடேட்ஸ் செஸ் வின் பண்ணி, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி, வேர்ல்டு சாம்பியனா இருக்காங்க. அதே மாரி தான் இப்ப வைஷாலி கேண்டிடேட்ஸ் செஸ் வின் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தான் இதுக்கப்புறமா வேர்ல்டு சாம்பியனா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாரி வைஷாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2023லயே அவங்களுக்கு அர்ஜுனா அவார்ட் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் ஏதாவது சிக்னிஃபிகன்ட்டான அச்சீவ்மென்ட் பண்றப்ப, அது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? அத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வைஷாலி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அது நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்ப ரீசென்ட்டா கூட நடந்த 2A எக்ஸாம் கேன்சல் ஆன எக்ஸாம்ல துளசிமதி முருகேசன் பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க. அத கூட கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.